Hello all. Today we are going to discuss about the topic electric field inside a charged metal body. So in general, ஒரு கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ, அதனால இன்சைட் அ கண்டக்டர் சார்ஜும் ஜீரோ அப்படின்னு நம்ம நிறைய கேசஸ்ல படிச்சுட்டே இருப்போம். பட் என்சிஆர்டில கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இண்டக்ஷன் மூலியமா தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு. என்சிஆர்டில எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் அ சார்ஜ் மெட்டல் பாடிஸ். நார்மலா நான் ஒரு மெட்டல் பாடி இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு மெட்டல் பாடி இப்படி இருக்கு, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஷேப். ஸோ கண்டக்டர் நம்ம இப்படியும் கூட எடுத்துக்கலாம். அது சார்ஜா இருக்கும்போது எப்படி அதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா இருக்கு அப்படின்னா, ஸ்டாட்டிக் சிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாட்டிக் சிச்சுவேஷன் வேர்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ண போறோம். எஸ், இப்போ நான் இந்த கண்டக்டருக்கு வெளியில நான் ஒரு பிளஸ் அசியூம் பண்றேன். பிளஸ் தான் அசியூம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா மைனஸும் நீங்க அசியூம் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஸோ இந்த கண்டக்டர்ல n நம்பர் ஆஃப் பிளஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் மைனஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த சர்ஃபேஸ்ல பிளஸ் அசியூம் பண்றேன். இந்த கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா மூவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ நான் இந்த ரீஜியன்ல இந்த பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரானை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த எலக்ட்ரான் அசியூம் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்லாம் இப்போ எந்த சைடு மூவ் ஆகும்? either left or right, whatever it may be. இந்த லெஃப்ட் சைடு நிறைய பிளஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த சைடு மூவ் ஆவாங்க. இந்த ரைட் சைட்ல நிறைய பிளஸ் இருந்தது அப்படின்னா ரைட் சைட்ல மூவ் ஆவாங்க. ஸோ இத சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ அப்படிங்கிறத வச்சு இங்க ஒரு கிளாசிபிகேஷனுக்கு வருவோம். விச் மீன்ஸ் எவ்வளோ ஏரியால எவ்வளோ சார்ஜ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் இப்படி ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறேன். இதுல நான் ஒரு சின்னதா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் அசைன் பண்றேன். இது A1, கரெக்டா? நான் இந்த ஆர்க் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஆர்க்ல இங்க அசியூம் பண்றேன் ஒரு கர்வ்டு போர்ஷன். இது A2. சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ. ஏ யாரு? ஏரியா, 4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இங்க ரேடியஸ் அதிகமா, இதை R1 அசியூம் பண்ணிக்கலாம், இதை R2 அசியூம் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் த ஈக்குவேஷன் இங்க ரேடியஸ் கம்மினா அங்க சார்ஜ் டென்சிட்டி அதிகம், கரெக்டா? அப்போ கர்வ் சர்ஃபேஸ் எங்க இந்த கர்வ், தட் இஸ் இந்த ஏரியா சின்னதா இருந்தா அங்க நிறைய சார்ஜஸ் இருப்பாங்க. இந்த டயக்ராம் என்சிஆர்டி புக்ல இருக்கும், ஆனா எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. இங்க நிறைய சார்ஜஸ் இருப்பாங்க கம்பேர்ட் டு திஸ் ஏரியா. இங்க கர்வ் பொசிஷன் அந்த ஏரியா ஜாஸ்தி இல்ல, R2 ஜாஸ்தி இல்ல, அதனால இங்க சார்ஜஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ இஸ் ஏரியா is decreasing, that is inversely proportional to charge density. So இங்க radius கம்மினா charge density அதிகம். அப்போ இங்க ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. எக்ஸாக்டா வேணா இந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ I have n number of positive charge, இங்க நான் ஒரு எலக்ட்ரான் அசியூம் பண்றேன், கரெக்டா? ரெண்டு கேஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இதுல கர்வ்டு பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ நான் எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு டைரக்ஷன்ல அசியூம் பண்றேன். இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுப்பாங்க, கரெக்டா? அங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுப்பாங்க. சோ இது கொடுக்கறத நம்ம E1 எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் கொடுக்கறது E1, அந்த போர்ஷன் கொடுக்கறத நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா E2 எடுத்துக்கலாம், கரெக்டா? சோ இப்போ கண்டிப்பா யாரு வின் பண்ண போறா? as per the schematic E1 is greater than E2, கரெக்டா? E1 is greater than E2. அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எங்கிட்டு இருக்கும்? E net எங்கிட்டு இருக்கும்? will be in positive x direction, that is positive I, கரெக்டா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கிட்டு மூவ் ஆனிச்சுன்னா இந்த எலக்ட்ரான் எங்கிட்டு மூவ் ஆகணும்? இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் தான் இந்த எலக்ட்ரானை பிடிச்சு புல் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் இங்க போகும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த எலக்ட்ரான் இங்க போனாங்கன்னா அங்க உள்ள ஒரு பிளஸ் டேலி பண்ணிடுவாங்க, கரெக்டா? அப்ப இந்த எலக்ட்ரான் இங்கிட்டு போக 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 அங்க உள்ள பிளஸ் எல்லாம் டேலி ஆயிட்டே இருக்கும். ஒரு டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, எவ்வளவு நேரம் சார் டிராவல் ஆகும்? இப்படியே எல்லா எலக்ட்ரானும் இங்கிட்டு போயிட்டு இருக்குமானா கிடையாது. கண்டிப்பா எல்லா எலக்ட்ரானும் இப்படி போக மாட்டாங்க. இங்க ஒரு எலக்ட்ரான் போனா இங்க ஒரு பிளஸ் காலி, இங்க ஒரு பிளஸ் காலினா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி குறைவா சிம்பிளா சொல்லணும்னா இங்க ஒரு 50 பிளஸ் இருக்காங்க, அவங்க இந்த 50 பிளஸ்க்கு பேஸ்டான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் போகுது. இங்க ஒரு எலக்ட்ரான் போய் இப்ப 49 ஆயிடுச்சு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் குறையும். அடுத்தது ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, 47 ஆயிடுச்சு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் குறையும். ஸோ எலக்ட்ரான்லாம் இப்படி போக 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 இந்த பிளஸோட நம்பர்ஸ் குறைய குறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னா இந்த சிஸ்டம்ல E1
தட் இஸ் இந்த எல்லோ கலர் ஃபீல்டும் இந்த ஒயிட் கலர் ஃபீல்டும் டேலி ஆயிடும். E1 is equal to E2. கிளியரா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்காது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும்னா இங்கிட்டு உள்ள பிளஸும் அங்கிட்டு உள்ள பிளஸும் ஈக்குவல் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல E1 is equal to E2. அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிளியரா? E1 is equal to E2 னா என்ன அர்த்தம்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோன்னு அர்த்தம். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோல சார்ஜ் எங்கிட்டுமே மூவ் ஆகாது, ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கும். அதனாலதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் சார்ஜ்டு மெட்டல் பாடி ஜீரோன்னு சொல்லுவோம். ஸோ என்சிஆர்டில தியரி எப்படி இருக்கும்னா இன்சைட் கண்டக்டர் சார்ஜ் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார்ஜ் ஜீரோ அப்படின்னு கேட்டா இன்சைட் கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப E is equal to KQ by R square, 0 is equal to KQ by R square, so Q is equal to 0. அப்ளிகேஷன் பேஸ்ல இதுல நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஹாலோ ஸ்பியர், கண்டக்டிங் ஸ்பியர், சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர், சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர் அப்படின்னு நம்ம நிறைய கேஸ்ல கிளாரிட்டியா இருக்க முடியும். புக்ல இந்த எக்ஸ்பிளனேஷன் டீடைலா ஸ்கீமேட்டிக்கா இருக்காது. புக்ல என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்னா செகண்ட் லெசன்ல சிபிஎஸ்இ 12th செகண்ட் லெசன்ல we have a conductor எக்ஸாக்டா டயக்ராம் இப்படி இருக்கும். வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இது இண்டக்ஷன். இப்படி வெளியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாம அலோவ் பண்ணும்போது, அட்மிட் பண்ணும்போது இந்த கண்டக்டர்ல உள்ள மைனஸ் எல்லாம் இங்கிட்டு போய் அலைன் ஆவாங்க, இந்த கண்டக்டர்ல பிளஸ் எல்லாம் இங்கிட்ட வந்து அலைன் ஆகும். ஏன்? ஃபீல்டு எங்கிட்ட இருந்து ஆரிஜினேட் ஆகும்? பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் எல்லாம் எங்கிட்டு போவாங்க. இப்ப ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி டிராவல் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபீல்ட் லைன்ஸ் டைரக்ஷன் இதுன்னு வச்சுப்போம். இமேஜின். கரெக்டா? ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி டிராவல் ஆகுதுன்னா இங்கிட்ட யார் இருக்காங்க? பாசிட்டிவ். இங்கிட்ட யார் இருக்காங்க? நெகட்டிவ். சோ இந்த கண்டக்டர்ஸ் உள்ள மைனஸ் எல்லாம் பாசிட்டிவ் சைடு போகும், இந்த கண்டக்டர்ஸ் உள்ள பிளஸ் எல்லாம் நெகட்டிவ் சைடு போகும். இது ரீசனா என்சிஆர்டில கொடுத்திருப்பாங்க. பட் இது இண்டக்ஷன் மெத்தட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ பிகாஸ் E அவுட் சைடு. இது E அவுட்னு எழுதுவோம். இந்த கண்டக்டருக்குள்ள என்ன ஆகும்? இங்க அசம்பிள் ஆன பிளஸ்ல இருந்து ஒரு E இன்சைடு வரும். கரெக்டா? இப்போ E இன்சைட் இஸ் ஈக்குவல் டு E outside is equal to 0. இந்த எக்ஸ்பிளனேஷன் புக்ல இருக்கும். இது நார்மலா நடக்கிறது இல்லை. நான் வெளியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மேனுவலா அனுப்புறேன். ஸோ இது இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிளியரா இருந்தாதான் இந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்துட்டு கண்டக்டருக்குள்ள ஸ்டாட்டிக் சிச்சுவேஷன் சொல்றாங்க? ஸ்டாட்டிக் சிச்சுவேஷனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோங்கிறதுனால அங்க சார்ஜோட ரோல் இருக்காது. அந்த ஸ்டாட்டிக் சிச்சுவேஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்பீட், ஒரு எலக்ட்ரான் இங்க போய் கம்பைன் ஆகுறாங்க, இங்க போறாங்க, அதனால ஒரு பிளஸ் கம்மியாகுது. பிளஸ் கம்மியானா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் குறையும், குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல E1 is equal to E2. ஒரு பர்டிகுலர் அது ரொம்ப ஃபாஸ்டா நடந்துடும். E1 is equal to E2 நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ, ஃபீல்டே இல்லைன்னா சார்ஜ் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ கிளியர்? தேங்க்யூ.